ஸோ ஹாய் கைஸ், நான் ஷண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து வடக்கன். வடக்கனை பொறுத்தவரை நம்ம இப்போ இதோட ஒப்பிடலான்னா, தமிழ்ல இப்போ முறுமுறுன்னு ஒரு படம் இருந்துச்சு சரிங்களா? அது மர்மர பொறுத்த வந்து எனக்கு 2 வருஷம் முன்னாடி தமிழ்ல விழியேன்னு ஒரு படம் பார்த்துருப்பேன் சரிங்களா? எனக்கு அந்த படம் பார்த்துட்டு மர்மர பார்க்கும்போது, எப்பா 2 ஒரே பரபரப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா தோணுச்சு. சரி அதுக்குள்ள விட்டுருங்க. ஓகே, இப்போ முறுமுறுக்கும் வடக்கனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சம்மந்தம் என்னன்னா வந்து 2மே வந்து பேய் படம். 2மே நான் புதுசா ட்ரை பண்றேன்னு எடுத்த மாரி ஒரு படம். இங்க வந்து கேமரா ஆங்கிள்ஸ் ஒர்க்கா இருக்காது. சில இடத்துல வந்து சம்திங் ஆடா இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா கதை மட்டும் இருக்காது. அதாவது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ண முடியாது. என்னடா இது அப்படிங்கிற மாரி ஒரு போற மாரி இருக்கும். ஆனா கதை 2மே பழைய கதை தான். எடுத்திருக்க விதம் 2மே புது விதமான விதம். இது ஒரு டைப் ஆஃப் படம். இது ஒரு டைப் ஆஃப் அந்த மாரி வந்திருக்கும். 2 எடுத்த விதத்த சொல்றேன். ஓகே. ஸோ கதைக்குள்ள போயிரலாம். வடக்கன பொறுத்தவரை நம்ம ஆள் வந்து காஞ்சூரிங் ஆரம்பிக்கிற மாரி வெளியூர்ல வந்து கோஸ்ட்டா டீல் பண்ற மாரி இருப்பார். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு காலேஜ் மேட்டோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரியலிஸ்ட் லவ் பண்ணியிருப்பான். நம்ம கேரளால. ஆமா கேரளால பண்ணியிருப்பான். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ரியாலிட்டி ஷோ அது எந்த மாதிரியான ஷோனா வந்து நம்ம வெங்கட் பிரபு சார் ஹாஸ்டல்ல ஒரு படம் பண்ணியிருந்தாரு தெரியுமா? ஒரு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு. காஜல் அகர்வால்லாம் வச்சு அதாவது வீட்டுக்குள்ள விட்டு அந்த வீட்டுக்குள்ள கோஸ்ட் இருக்கு. அந்த வீட்டுல எப்படி வெளியே வாங்கிப்பார் அப்படின்னு. அதுதான் இதோட கதையே. வடக்கன பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ அந்த மாரி பண்ணியிருக்கப்ப, உள்ள போயிருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. குடும்பம் பஸ் காலி, டைரக்டர் காலி. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன மர்மம் இருக்கும்? எதனால செத்துருப்பான்னு பார்த்தா, கெமிக்கல்னால செத்துருக்கான்னு மார்ச்சர்ல வந்துரும். ஆனா சுத்தி இருக்க எல்லாமே அமானுஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு, அவன் எடுத்திருக்க ஃபுட்டேஜ வச்சு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பார். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து என்னைய மாரி தான் வந்து அந்த படத்த பார்த்து அந்த அந்த கதையில என்ன இருக்குங்கிறத இவரு தெரிஞ்சுக்குவாரு. நம்மட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போயிடும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து இவரே வந்து கிளம்பி போயிடுவாரு. இவரும் 2 பொண்ணுங்களும் கிளம்பி போவாங்க. யாருன்னா, ஒரு ஆள் வந்து டைரக்டரோட ஒய்ஃபு, இன்னொரு ஆள் நம்ம ஆளோட வுட் பி. ஸோ இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் 3 பேருமா சேர்ந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே உண்மையில என்ன இருந்துச்சு? எங்க போச்சு? அப்படிங்கிற மாரி கதை நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு மலையாள மித்தாலஜிகள் அந்த இதோட தான் சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையுமே நீங்க உள்ள நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அ புது பேய் படம்லாம் இல்ல. ஏற்கனவே இருக்க கன்டென்ட் தான். ஆனா அத எடுத்து உள்ள வச்சிருப்பாய்ங்க. நல்லா தான் இருக்கும். புடிச்சிருந்துச்சு. ஸோ சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல ரிவ்யூ வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா பாய்.